அம்பா சாம்பவி சந்திரமௌழி ரபலா அபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ருணயனி காத்யாயினி பைரவி சாவித்ரி நவயௌவனாம் சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 16/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் நவக்கிரகங்களை வழிபாடு செய்து குபேர திசை என்கின்ற வலதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, மஞ்சள் பட்டி சாத்துவது, கொண்டல் கடல் நிவேதனமாக வைப்பது, சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த வியாழ பகவானையும் குரு பகவானையும் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு மஞ்சள் மலர்கள் பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே இந்த அர்ச்சனைகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளையும் செய்து இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோத்சவம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் 22/5/2024 அன்றைய தினம் வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி 5 தேர்களிலே விநாயகப் பெருமான், சிவன் பார்வதி, அன்னை முத்துமாரி அம்பாள், வள்ளி தேவசேனாசமேத முருகப்பெருமான், சண்டேஸ்வரி போன்ற விக்கிரகங்களெல்லாம் தெய்வ மூர்த்தங்களெல்லாம் இந்த 5 தேர்களில் மீறி நகர் வலம் வருகின்றதாகிய பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற்று எதிர்வரும் வியாழக்கிழமை 23ஆம் திகதி பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு நிகழ்வு மாலையிலே நடைபெறும். இவ்வாறான அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாமும் சென்று எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த உற்சவ காலங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இறை அருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்வது, ஆலயத்தை துப்புரவு செய்வது, கோலமிடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவி பலம் வருவது, இன்னொரு சிறப்பு கூடியதாகிய சரீர தொண்டுகளையும் நாம் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.